சென்னை பாரிமுனையில் இருசக்கர வாகனம் மோதி உயிரிழந்த மூவரில் 2 மூதாட்டிகள் பூக்கட்டும் தொழில் செய்து வந்தனர். கண்ணகி நகரில் வசிக்கும் அவர்கள் இரவு நீண்ட நேரமானதால் சாலையில் படுத்து உறங்கியுள்ளனர். அப்போது நிகழ்ந்த விபத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நிலை குறித்து செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி சமூக ஆர்வலர் வனசாவுடன் நடந்தும் நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மகாலிங்கம், சென்னை உட்பட நகரங்களில் புலம்பெயர்ந்து வாழும் தொழிலாளர்கள் சாலை விபத்தில் உயிரிழப்பது தொடர்கிறது. இதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? நிச்சயமாக, அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் அந்தந்த பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள், குடிசை பகுதியில் தங்கியிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் தற்பொழுது சென்னைக்கு வெளியே குடியிருப்பில் கட்டப்பட்டு அங்கு அவர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான வேலை என்பது சென்னைக்குள்ளதான் இருக்கிறது. பாரிமுனையில் நடந்த விபத்து என்பது இதுபோன்ற ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய ஒரு சோகமான சம்பவம் எனத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பூக்கட்டும் பணி முடித்துவிட்டு இரவு நேரம் தாமதமானதால் திரும்ப கண்ணகி நகருக்கு செல்வது என்பது சாத்தியமில்லை என்ற காரணத்தினால்தான் அவர்கள் சாலையில் தூங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் முழுக்க முழுக்க வீடு அல்லாத அல்லது வீடு இருந்தாலும் வெளியில் இருக்கிற தொழிலாளர்களுடைய நிலைமை குறித்து தான் இந்த முக்கியமான இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை குறித்து கடந்த 10 ஆண்டுகளாக ஆய்வு நடத்தி வரும் வனசா பீட்டர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இது குறித்து விளக்கமாக கேட்கலாம். இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இதனுடைய முக்கியமான சாராம்சம் என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனை என்னன்னா, குடிசை மக்கள் அரசாங்கத்தோட ஆய்வின்படியே 76% குடிசை மக்கள் நடக்கிற தூரத்துல வேலை செய்யறாங்க. இதை லொகேஷன் ஸ்பெசிபிக் லைவ்லிஹுட்னு சொல்லுவாங்க. சிட்டிஸ்ல அவங்க வாழ்வாதாரம் அவங்க இருப்பிடம் பக்கத்திலே இருக்கு. சோ குடியிருப்புன்றது அவங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டதுனால அது அவங்களுக்கு பக்கத்திலே இருக்கணும். ஆனா இன்னைக்கு அரசாங்கத்துடைய கொள்கை பாத்தீங்கன்னா, பல குடியிருப்பு திட்டங்கள் அடுக்குமாடி திட்டங்கள் எல்லாமே சிட்டியோடைய புறநகர் பகுதிகளில் அமைந்திருக்கு. இதுல உதாரணம், பெரும்பாக்கத்துல இப்ப 28,000 வீடுகள் கட்டிட்டு இருக்கிறாங்க. கண்ணகி நகர்ல ஏற்கனவே 15,000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. அதையும் ஆட் பண்ணி இன்னொரு 8,000 ஹவுசஸ் இப்ப கட்டிட்டு இருக்கிறாங்க. சோ இதனால என்னன்னா, எங்களுடைய சமீப காலத்துல நாங்க செஞ்ச ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 76% மக்கள் கண்ணகி நகர்ல இருந்து 25 கிலோமீட்டர் டெய்லி பஸ்ல போய் வேலை செய்யறாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்வாதாரம்னு பார்த்தா அது அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் டைமிங் கிடையாது. சோ இந்த மாதிரி விபத்துகள் என்ன நேருதுன்னா, அவங்களுக்கு காலை 10 மணில இருந்து 6 மணின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு அங்க எப்போ வேலை இருக்கோ அப்பதான் அவங்களால அந்த தொழிலை எடுக்க முடியும். இதனால 2 எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஒன்னு, நிறைய பேர் வாழ்வாதாரம் இழக்கிறாங்க. எங்க ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, இடம்பெயர்ந்த உடனே 79% மேல இம்மீடியட்டா லைவ்லிஹுட் லூஸ் பண்ணாங்க. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுதுன்னா, அப்படியே போனாலும் அவங்களால அந்த பாதி காசை அந்த பஸ்ஸுக்கே அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருது. அப்புறம் மீதி பேர் என்ன பண்றாங்க, வாழ்வாதாரத்துக்கு வேற வழியே இல்லாம இந்த மாதிரி அங்கேயே வேலை செஞ்சுட்டு அங்கேயே படுத்து ரோட்லயே தூங்குற ஒரு நிலைமை வருது. சோ டெக்னிக்கலா இந்த இடம்பெயரும் இந்த புறநகரத்தில் கட்டப்படும் வீடுகள் அதோட பர்பஸ் சால்வ் பண்றது இல்ல. மக்களுக்கு வீடு கிடைச்சாலும் மக்கள் பாதி நேரம் ரோட்ல தூங்குற மாதிரி ஒரு நிலைமை. நைட் ஷெல்டர்ஸ் சொல்றாங்க இல்லீங்களா, சென்னை மாநகராட்சியோட, அதுக்கே இது சரியானதா இருக்க கூடாதா? ஏன் நைட் ஷெல்டர் எல்லாம் ஒர்க் ஆகுதா? அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆக்சுவலி இது நைட் ஷெல்டர்ன்ற கான்செப்டோட 24 மணி நேர விடுதிகள், காப்பகங்கள் தான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி 2010 அந்த ஆர்டர் வந்திருக்கு. அதுல 75 ஷெல்டர்ஸ் இன்னைக்கு அவங்க வச்சிருக்கணும். இப்ப 28 ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, 30% விளிம்பு நிலையில வாழும் இந்த ஹோம்லெஸ் மக்கள், அதாவது நடைபாதையில் வசிக்கிற மக்களுக்கு கொடுக்கணும். சோ அப்படி பார்த்தா முதியோர், குழந்தைகள் தான் முதல்ல வராங்க, பெண்கள் உட்பட. சோ இப்போ முதல் கட்டத்துல மாநகராட்சி அதை செஞ்சிட்டு இருக்காங்க. பட் என்ன நமக்கு 2 சேலஞ்சஸ் வருதுன்னா, சென்னையில 80% நடைபாதையில வசிக்கிறவங்க 5-6 தலைமுறைகளாகவே ரோட்ல வாழ்ந்து வருகிறவங்க. சோ இவங்களுக்கு 2 விதமான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, காப்பகங்கள் பிட் ஸ்டாப் தான், அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன்ஸ். பட் பெர்மனன்ட் சொல்யூஷன் நம்ம பார்க்கும் போது நிரந்தர வீடுகள். ஆனா இப்ப வீடுகள்ன்றது 20 கிலோமீட்டர் கண்ணகி நகரோ பெரும்பாக்கமோ கொடுத்தா வேலைக்கு ஆகாது. சோ 2-3 கிலோமீட்டர் அருகில இருக்கிற இடத்துல சின்ன டிராக்ட் ஆஃப் லேண்ட பார்த்து 20-30 கொடுங்க
குடும்பங்கள், அந்த குடும்பங்களுக்கு ஏத்த மாதிரி நிலங்களை பார்த்து நம்ம வீடு கட்டி கொடுக்கறதா இதுக்கு ஆக்சுவலி நிரந்தர தீர்வு. இப்போ புறநகருக்கு அவங்கள கொண்டு போயாச்சு, அங்க குடியிருப்பில் கட்டியாச்சு, அவங்களை கொடி அமர்த்தியாச்சு. இப்ப திரும்ப அவங்களுக்கு வேலைங்கிறது இங்கதான் இருக்கு, சிட்டிக்குள்ள இருக்கு. வேலை வாய்ப்புகள் அங்க உருவாக்குறது சாத்தியமா? அது எப்படி இருக்கும்? இப்ப நம்ம பாக்குறது புறநகரங்கள்ல இன்னைக்கு நம்ம கணக்குன்னு பார்த்தோம்னா கண்ணகி நகர்ல வந்து 15,000 குடும்பம் பிளஸ் 8,000, செமஞ்சேரியில ஒரு 6,000 குடும்பம் பிளஸ் பெரும்பாக்கத்துல 23,000 வீடுகள் கிட்டத்தட்ட கட்டிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட 52,000 வீடுகள் ஒரே லொகேஷன்ல இருக்கு. இப்போ நம்ம மக்கள் என்ன மாதிரி வேலை செய்யறாங்கன்னா டொமஸ்டிக் ஒர்க்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க, எல்லாமே தினசரி கூலி வேலைகள் செய்யறாங்க. சோ இவங்க யாருமே வந்து இந்த ஆபீஸ் ஜாப் பண்றவங்க ரொம்ப கம்மி இதுல. சோ இவங்களுக்கு இப்போ இங்க வந்து ஏன் மக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோட்ல இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா வாழ்வாதாரம் அங்க இருக்கு. இப்ப பாரிஸ் நீங்க சொன்னீங்க, பூ கட்டுறாங்க, அப்புறம் அந்த லோடிங் அன்லோடிங் வேலை செய்யறாங்க. ஏன் அந்த மக்கள் அங்க வசிக்கிறாங்க? ஏன்னா அந்த வேலை அங்கதான் இருக்குது. இப்ப இவங்கள ஐடி காரிடார்ல கொண்டு போடும்போது ஐடி கம்பெனிஸ் இவங்கள ரெக்ரூட் பண்ணுவாங்களா? அதுக்கான ஸ்கில் செட் இவங்களுக்கு முதல்ல இருக்கா? ரெண்டாவது அந்த ஏரியால இவங்களுக்கு ஏத்த மாதிரி வேலைகள் எந்த அளவுக்கு இருக்கு? சோ டிமாண்ட் உள்ள ஏரியால இருந்து நம்ம வந்து அவங்களை கம்ப்ளீட்டா அப்ரூவ் பண்ணி வேற ஒரு ஏரியாவுக்கு போகும்போது நம்ம எப்படி டிமாண்ட்ஸ் கிரியேட் பண்ண போறோம்? அது ஃபர்ஸ்ட் குவெஸ்டின். செகண்ட்லி என்ன ஆகும்னா இவங்களுடைய வேலைகளுக்கு இப்ப டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, இப்ப இவங்களுக்கு வந்து எத்தனை வீட்டுல இங்க வந்து வேலை செய்வாங்க? சோ நம்ம பாக்குறது சின்ன சைஸ் இல்ல. இப்போ வந்து ஒரு 52,000 குடும்பங்கள், ஒரு வீட்டுக்கு 4 பேர்னு வச்சா 2 லட்சம் மக்களுக்கு நம்ம பேசுறோம். அதுல ஒரு 50% பெரியவங்கன்னு பார்த்தாலுமே நம்ம 1 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பேசுறோம். சோ இது வந்து சின்ன நம்பர் இல்ல. சோ இது வந்து கண்டிப்பாக லைவ்லிஹுட் வந்து ஒரு சேலஞ்ச். சோ இந்த சேலஞ்சை நம்ம இது பண்ணணும்னா இதுக்கு வந்து நம்ம கான்கிரீட்டா ஒண்ணு பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலாம். பிரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னன்னா முடிந்த அளவுக்கு மக்களுக்கு அதே இடங்கள்ல பக்கத்து இடங்கள்ல நம்ம வீடுகள் கட்டி கொடுக்கணும். நிச்சயமாக, அதாவது புலம்பெயர்ந்தவர்களுக்கு அதே பகுதியில், அதாவது சென்னை நகரத்துக்குள்ளேயே வீடுகள் கட்டி கொடுக்கும் பட்சத்தில், அவர்கள் அங்கே தொழில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் என்று சமூக ஆய்வாளர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தொழிலுக்காக ஒரு இடத்தில், வேலைக்காக குடும்பம் ஒரு இடத்தில், இப்படி மாறி மாறி இருப்பதால் தான் இவர்கள் இது போன்ற மீண்டும் சாலையில் தூங்குவதற்கான வாய்ப்புகளும் அமைகிறது. அப்போதுதான் இந்த விபத்தும் நடந்திருக்கிறது பாரிமுனையிலே. எனவே இது ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய ஒரு மிகப்பெரிய வருத்தமாக பார்க்கப்படுகிறது. சாலையில் உறங்குவது என்ன காரணம்? ஏன் தற்காலிக ஷெல்டர்கள் இல்லையா? அங்கு ஏன் தங்கக்கூடாது? இப்படி எல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுதுகிறது. இதற்கு மாநகராட்சி அதிகாரிகளும் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருப்பதாகவும் சமூக ஆர்வலர் தெரிவிக்கிறார்கள்.